என்ன அல்லது தம்மம் என்பது என்ன? பல பேருக்கு பல்வேறு விதமான கருத்துக்கள் உண்டு. சில பேர் சொல்லுகின்ற பொழுது வைதிக சமயத்திற்கு எதிரானது பௌத்தம் இல்லைங்களா? வைதிக சமயத்துக்கு எதிரானது பௌத்தம். பௌத்தம் என்பது பகுத்தறிவினை உடையது, பௌத்தம் என்பது சீர்திருத்தத்தை உடையது இல்லைங்களா? இப்படி பௌத்தம் என்பது அறநெறிகளை வலியுறுத்துவது, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லாமே சரியான ஒரு விடையாக இருக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை, உண்மையும் கூட. ஆனால் பௌத்தம் என்பதை நாம் சுருக்கமாக சொல்ல வேண்டும் சொன்னால், பௌத்தம் என்பது ஒழுக்கம் இல்லைங்களா? ஒழுக்கத்தை தவிர வேற ஒன்றும் அதை பார்க்க முடியாது. ஒழுக்கம் இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு விதத்தில் பிரித்து போட்டு சொல்லுகின்ற செய்தியை நாம் பார்க்கின்றோம். பல்வேறு விதத்தில் அது பல கிளைகளாக. ஏன்னா எல்லாத்திற்கும் அடிப்படையாக இருப்பது அந்த ஒழுக்கம், அந்த ஒரு அறம். இதுதான் நம்ம பார்க்க முடியும். தமிழ் நூல்கள்லேயே பார்க்கும்போது இந்த காலங்களை பிரிப்பாங்க. சங்க காலம், அதே மாதிரி களப்பிரர் காலம், சோழர் காலம், பாண்டியர் காலம் இல்லைங்களா? பாண்டியர் காலம், நாயக்கர் காலம், ஆங்கிலேயர் காலம் என்று சொல்லுகிற ஐரோப்பியர் காலம், இப்படியெல்லாம் பிரிக்கின்ற பொழுது பெரியவர்களை இந்த சங்க காலம் என்று சொல்லுகின்ற 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த நூல்களை நாம் பார்த்தாலே அது பௌத்தம் செழித்து ஓங்கி வளர்ந்த செய்தியை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதை சொல்வதற்கு தவறிவிட்டார்களா அல்லது கேட்பதற்கு நாம் தவறிவிட்டோமா? இந்த ரெண்டு விதத்தில் பார்க்கலாம். யாரும் சொல்லலையா, இல்லை சொல்றதை நம்ம போயிட்டு யாரும் போய் கேட்கலையா? ஆக 17 கீழ்கணக்கு நூல்கள் இருக்கு. 17 மேற்கணக்கு நூல்கள் பார்க்கும்போது 8 தொகை 10 பாட்டு. அந்த 8 தொகை நூல்களிலே பார்க்கின்ற பொழுது இளம்போதியார் என்று சொல்லுகின்ற ஒரு புலவர் ஒருத்திருப்பார். இளம்போதியார் அவர் பார்த்தீங்கன்னா பௌத்தர். இன்னும் சில சான்றுகளை பார்க்கின்ற போது 17 கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்லுவாங்க. திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடிகை எல்லாம் சொல்லுகின்ற பொழுது 11 நூல்கள் சமண நூல்களாக இருப்பதை பார்க்கின்றோம். இந்த சமணத்தையும் இப்போ உங்களுக்கு ஒரு ஐயப்பாடு வரும், சமணம் சொல்றீங்களேங்க எப்படி பௌத்தம்? ஆக பண்டிதருடைய பார்வையில் பார்க்கின்ற போது அது சமணமும் பௌத்தமும் வேறு இல்லை, இரண்டும் ஒன்று என்று சொல்லுகின்ற செய்தியை பண்டிதரை பதிவு செய்வதை பார்க்க முடியும். ஆக பௌத்தம் என்பது, தம்மம் என்பது ஒரு ஒழுக்கம் சார்ந்ததாகவே இருக்கிறது என்று நாம் பார்க்கலாம். ஆக பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அந்த புத்தாண்டிஸ் தம்மா அந்த நூல் இருக்கு இல்லைங்களா? புத்த